வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். அந்த தொகுதியிலும் கூட எஸ்பி வேலுமணி போட்டியிட்ட தொகுதியிலும் கூட தமிழக வெற்றி கழகம் கடுமையான போட்டியை அதிமுகவிற்கு வழங்கி இருக்கின்றது என்பதிலிருந்து மேற்கு மண்டலத்திலே தாவேகாவின் தாக்கம் எந்த அளவு இருந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். 10,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார். தொண்டாமுத்தூரில் மீண்டும் வெற்றி பெறுகின்றார் எஸ்பி வேலுமணி. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கதிரவன் வெற்றி பெற்றிருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்டது திமுகவிலே மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி. 3 தொகுதிகள் இருக்கின்றன. 3லுமே திமுக வெற்றியை நழுவவிட்டிருக்கின்றது. மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அந்த தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார். அவர் போட்டியிட்ட திருவெரும்பூர் தொகுதியிலே மணப்பாறை தொகுதியும் தோல்வியடைந்திருக்கின்றது. அதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதியும் தோல்வியடைந்திருக்கின்றது. மணப்பாறை தொகுதியிலே திமுகவினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியை பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். மன்னார்குடியிலே அமைச்சர் டிஆர்பி ராஜா 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கின்றார். தொடர்ச்சியாக மன்னார்குடி தொகுதியிலே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா தற்பொழுது மன்னார்குடியில் அமமுக வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். அமைச்சர் டிஆர்பி ராஜா கடந்த அமைச்சரவையிலே முக்கியமான அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக வலம் வந்தவர். உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தமிழ்நாட்டிற்காக தொழில் முதலீடுகள் எல்லாம் ஈர்த்து வந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய சொந்த தொகுதியான மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரிடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கின்றார். திமுக கூட்டணியில் தாவேகாவால் தோல்வியை தழுவக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்ட மற்றொரு அமைச்சரை பார்க்கின்றோம். தாமோ அன்பரசன் 2650 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஹரிஸ் அமைச்சர் தாமோ அன்பரசனை தோற்கடித்து ஆலந்தூரினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறார். மதுரை மேற்கு தொகுதியில் தாவேகாவினுடைய வேட்பாளராக களத்தில் இறங்கிய தங்கபாண்டி 10,100 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மதுரை மேற்கு தொகுதியும் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு தற்பொழுது
திமுகவினுடைய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சராக இருந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் களமிறங்கியிருந்த திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கின்றார். அங்கே தமிழக வெற்றி கழகத்திடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் தொண்டர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பை தொண்டர்கள் தங்களுடைய அந்த வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். திமுகவிற்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது. இன்று காலை வாக்குகள் எண்ணப்படும் வரை திமுக உறுதியாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தார்கள். திமுக ஆட்சியை இழக்கும் என்பதை கூட ஏற்க முடியாத அளவு திடமான நம்பிக்கையோடு இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவராக இருந்து வரக்கூடிய மு.க. ஸ்டாலினே தோற்பார் என்பதை திமுகவினர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நிலையில்தான் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரிடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தற்பொழுது அந்த வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். பலர் முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக இந்த தேர்தல் தோல்வியால் எதுவும் பாதிக்கப்பட்டு விடாது என்பதை எடுத்து கூறக்கூடிய விதமாக முதலமைச்சராக இருந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக திமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு முழக்கம் எழுப்பியிருந்ததை பார்க்கின்றோம். டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் சோர்வோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் பின்னணியிலே டி.ஆர். பாலு மட்டுமல்லாமல் திருச்சி சிவா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று யோசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய ஒன்று, எதிர்க்கட்சி வரிசையிலே திமுக அமரப்போகின்றது. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து வந்த நிலையில் அதையும் தகர்த்து தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வழக்கமான அந்த உற்சாகமான நடை இல்லை, சற்று தளர்வாகவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணப்படுகின்றார். ஏனென்றால் சென்னையிலே கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே அவர் வெற்றியை தவற விடுவார் என்பது அவர் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. என்றாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்கக்கூடிய விதமாக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கின்றார். வருத்தங்களை கறந்து அவருக்கு வழக்கமான முறையிலே குரல் எழுப்பி தற்போது திமுகவினர் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், வரவேற்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். विलंबर इடைவேளை. हैप्पी बर्थडे सर. थैंक यू. अरे वाह, आपका बर्थडे जी. हैप्पी बर्थडे. थैंक यू. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. பிரிட்டானியா பர்பன் பிஸ்கட். இதுல சாக்லேட்டுக்கு மேல சாக்லேட். Doch, es ist Schokolade unter Schokolade unter Schokolade. இப்படி அப்படி எப்படி வேணா பாருங்க. சாக்லேட் பிரிட்டானியா பர்பன் பிஸ்கட். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்கட் ஒவ்வொரு 10 ரூபாயின் பிரிட்டானியா பர்பன் பேக்கிலும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான், கண்டிப்பா மாட்டுவா சார். ஒன்னு உயிரோட இல்ல போனோமா. அமைதியா இருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். எப்படி இப்ப மஜா இருக்கா? மஜானாலே வண்டர்லா. புக் நவ் at wonderla.com. பல் கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள் சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். When it's come to education, never take a chance. Generally, colleges depend on government policy, but DSU is independent and gives option for cross-major and self-selection of subjects and access to exclusive foreign internship. Dhanalakshmi Srinivasan University, Tiruchi, Perambalur and Chengalpet. சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in. கூடுதல் விவரங்களுக்கு. ஸ்கேம் நடக்குது. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடி இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாம்ல என்ன ஸ்கேம் பண்ண போறீங்க? சத்தியமா இருக்குது. அது யார் பண்றாங்கன்றத நெருங்கிட்டோம். காணுங்கள் எக்ஸாம் மே 15 முதல் உங்கள் பிரைம் வீடியோவில் மட்டும். சாதாரண பவுடர் இல்ல, நைசில் மட்டுமே.
சார்